உண்மையிலே இந்த வீடியோவை பார்க்கும்போது நல்லா மிரண்டுட்டேங்க. கடைசி ரிசல்ட் ஆக்சுவலாக இது ஒரு பசில். ஆனால் இது எப்படி சாத்தியங்கிறதே எனக்கே தெரியல. நான் 3-4 வாட்டிக்கிட்ட இந்த வீடியோவை ரீப்ளே பண்ணி பார்க்குறேன். எப்படி அது முடிஞ்சிருக்கும், எப்படி அது சாத்தியமாயிருக்கும் அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக யாராவது ஒரு அறிவாளி இருக்க மாட்டீங்களா நம்ம கேங்கில்? கண்டிப்பாக சொல்லுங்க. எப்படின்னா ஆக்சுவலாக இவர் எப்படின்னா எல்லா இடமே 6 இருக்கு, ஆனால் சென்டரில் ஒரு 4 பீஸ் இருக்கும். அந்த இதையும் தூக்கி எல்லா இடத்துலையும் வச்சிருவாரு. ஆனால் அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் 6 தான் இருக்கும். இப்போ அந்த சென்டர்ல இருந்த கவுண்ட்ஸ் எங்க போச்சு அப்படிங்கிறது டவுட். இந்த வீடியோ நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு இதை எடுத்து உள்ள ஃபர்ஸ்ட் 4 விஷயம் இருந்திருக்கும், அதை எடுத்து வெளியே வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் எண்ணி பார்த்தாலும் அந்த 6 தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பீஸை எடுத்து வைப்பாரு. அதுக்கப்புறம் எண்ணி பார்த்தாலும் அங்க 6 தான் இருக்கும். இந்த மாதிரி இவரு சென்டர்ல இருக்க எல்லா பீஸையும் எடுத்து வெளியே வச்சிருவாரு. அதுக்கப்புறமும் எல்லாத்துலயுமே 6 தான் இருக்கும். எனக்கு மண்டை கலந்து கிறுக்கு பிடிச்சிட்டு எப்படி அது சாத்தியம், எப்படி அவர் செய்யறாரு அப்படிங்கிறது உண்மையிலே எனக்கு புரியவே இல்லை. இப்போ வரைக்குமே இந்த வீடியோ எனக்கு புரியாத புதிராவே தான் இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இது எப்படி செஞ்சாங்க, எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல எனக்கும். அவர் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சார். ஆனால் ஃபர்ஸ்ட் இனிஷியல் கவுண்ட் கரெக்டாக இருக்குது. கடைசியில் பார்த்தா கவுண்ட் கூடயும் இல்லை குறையவும் இல்லை, அதே கவுண்ட் இருக்குது. அது என்ன கிளவு கேமு, என்ன பசுல்லையே தெரிய மாட்டேங்குப்பா இது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஃபர்ஸ்ட் அவர் எண்ணம் போச்சுலேயும் எல்லா இடத்துலையும் 6 பீஸ் இருந்திருக்கும் கார்னரில். இப்போ எண்ணம் போச்சுலேயும் அதே 6 பீஸ் தான் இருக்கும். அந்த சென்டர்லேருந்து 4 பீஸ் எங்கே போச்சுன்னு தெரியல.